டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்கும். பட் இதில் இப்போதைக்கு நீங்கள் இந்த கன்ஸ்டன்ட் சைஸ் ஃபில்லட் அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எட்ஜ் ஃபில்லட் தான் ஆக்சுவலி. இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு ஃபில்லட் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கிறீங்க. இப்போ ரேடியஸ் இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மெட்டல் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ 2Dயில் நம்ம போயிட்டு ஒரு கார்னர் ஃபில்லட் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி 3Dயில் நான் வந்து ஃபில்லட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் ஆகக்கூடியதோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபில்லட். ஸோ டேரெக்டாக ஃபில்லட்டை பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில்லட் ஆகும். ஓகே கொடுத்தா மெட்டல் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் ஃபில்லட். அதே மாதிரி தான் சேம்பரும். அப்போ இதே மாதிரி எனக்கு வந்து சேம்பர் ஃபேஸ் தான் எனக்கு வேணும். எனக்கு ஃபில்லட்டை ரவுண்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ் நான் சேம்பர் அடிக்கணும் அப்படின்னா இதில் சேம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ சேம்பர் கொடுங்க, அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சேம்பர் வந்து இந்த சேம்பரோட வேல்யூஸ். ஸோ 10 mm இதுக்கு எவ்வளோ டிகிரி உங்களுக்கு டேப்பர் இருக்கணும், இல்லை ரெண்டுமே எனக்கு வேல்யூவாக வேணும் அப்படின்னா இங்கே மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் டிஸ்டன்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸாக ரெண்டு பக்கமே டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் சிமெட்ரிக்கலாக ஏசிமெட்ரிக்கலான்னு கொடுத்துட்டு வேல்யூஸை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே ஒரு சேம்பர் ஃபேஸ் வந்து டெவலப் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சேம்பர் வேணுமா இல்லை ஃபில்லட் வேணுமா அப்படின்னு இந்த ரெண்டு டூலையும் இனிஷியலாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த ஒரு சில மாடல்ஸை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல்ஸ் எல்லாம் நம்மளுடைய எக்ஸ்ட்ரூட் எல்லாமே வச்சு பண்ணிடலாம். இந்த ஸ்பெசிஃபிக் மாடல், இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஹிஞ்ச் மாதிரி ஒரு கனெக்டிங் பார்ட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த ஷேப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதான ஒரு ஷார்ட் கான்ஸ்டன்ட்டை பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் அப்படியே டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இதில் இனிஷியலாக நமக்கு தேவை எப்படி வரையலாம் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம ஒரு ஐடியாவை யோசிச்சுப்போம். ஸோ இப்போ இதில் இந்த அரமருக்கு இருக்கிறது தான் இதோட ஃப்ரண்ட் வியூ. அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலிங் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி ஒரே எக்ஸ்ட்ரூடாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையில்லாத போர்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட பிளான். அப்போ என்ன பண்ண போகிறோம், இதிலிருந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறோம் என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த சர்க்கிள்ஸ் தெரிய போகிறதில்ல, இந்த சர்க்கிளும் தெரிய போகிறதில்ல இல்லையா, பேக் சைடில் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் தெரிய போகல. இப்போ இதிலிருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து தெரியக்கூடிய இந்த ஒரு பேரலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபேஸ் நல்லா தெரியும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் தெரியும், இது எண்டு வரைக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு பெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் மாதிரி தான். ஒரு பெண்ட் ஃபேஸாக இருந்தாலும் எனக்கு அந்த சின்ன டேப்பர் ஃபேஸ் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தெரியும். அதுக்கு மேலே இந்த ஒரு 180 டிகிரிக்கு தாண்டி அது தெரிய போகிறதில்ல. அப்போ இது வரைக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு ரெக்டாங்கிள் மட்டும் தான் தெரியும். அப்போ இந்த ஒரு ஷேப் அப்படியே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த ஸ்கெட்சில் இருந்து இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிள் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போ டேரெக்டாக நான் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் டேரக்ஷனில் தான் வரைய போகிறோம். அப்போ ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு சர்க்கிள் இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலாக சின்னதாக ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் பெருசாக ஒரு சர்க்கிள். ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா 16 mm டயாமீட்டர், இது 40 mm இன் டயாமீட்டர். ஸோ இது தானே இது டேப்பர் அப்படியே டேஞ்சண்டாக வருதுல்ல. இப்போ 40 mm இதோட டயாமீட்டர். அப்போ இதோட மெஷர்மெண்ட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிளோடது 16 mm இன் டயாமீட்டர், அவுட்டர் வந்து 40 mm இன் டயாமீட்டர். ஸோ அப்போ இங்கிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து ஒரு எல் மாதிரி வரும். ஸோ இதுதான் ப்ரொஃபைல். அப்போ டேரெக்டாக ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த எண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து இந்த சின்னதாக அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்படி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதில் நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா தெரியக்கூடிய டீட்டெயிலிங். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன, ஹைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜ் வந்து 60 mm வரும். பட் அதோட எனக்கு முடிஞ்சிருதான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறமும் கீழே கொஞ்சம் தூரம் போகுது. ஆனால் அது பெண்டாக ரவுண்டாக போகிறதுனால உங்களுக்கு அதோட லென்த் ஹைட் அப்படின்றது தெரியாமல் எனக்கு ஜஸ்ட் அது ரஃபாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு 60, எனக்கு டோட்டல் ஹைட்டு தான் வேணும், எனக்கு பாதியோட நீக்கக்கூடாது. அப்போ டோட்டல் ஹைட் வேணும் அப்படின்னா 60 ப்ளஸ் இதோட ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ரேடியஸ் அப்படின்னா இதோட சென்டர்லேருந்து எனக்கு இதோட சென்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு 60ங்கிறது. பட் இதோட சென்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ தூரம் தெரியல அப்படின்னா இதோட ரேடியஸ் என்ன, அந்த ரேடியஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பெரிய ஆர்க்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஆர்க்கோட ரேடியஸ் வந்து நமக்கு தெரியல. பட் இதோட ரேடியஸ் அப்படின்னு நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தான் இதோட ரவுண்ட் இருக்கும். ஏன்னா இது டேஞ்சண்டாக இருக்கு இல்லையா, இது இப்படி டேஞ்சண்டாக இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஏன்னா இப்போ இதோட 40 அப்படின்னா இதோட டயாமீட்டர் 40ன்னு எடுத்துக்கிட்டோம்ல. அப்போ இந்த டயாமீட்டர் 40 இதோட ரேடியஸ் என்னன்னா நமக்கு 20ங்கிற மாதிரி வரும். ஸோ அதே கான்செப்ட் தான். இதோட வித்தை பொறுத்து நம்ம இதோட ரேடியஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான வேல்யூ மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ 12 + 16 + 16. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணும்போது 40 அப்படின்ற டோட்டல் லென்த் வருது. இப்போ 40னா இங்கே எப்படி 40 இருக்கோ அதே சேம் 40 தான் இங்கேயும். இப்போ டயாமீட்டர் 40, பட் அதில் பாதி அப்படின்னா 20 mm.
60 + 20 தான் இதோட சென்டர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட். அப்போ இங்கே நம்ம அதோட சேர்த்து தான் வரையணும். ஸோ இதோட சென்டர்ல இருந்து இதோட பாட்டம்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 60 ப்ளஸ் அதோட ரேடியஸ் வந்து 20. ஸோ டோட்டல் ஹைட்டை நமக்கு கொடுத்துரும். இதோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 12 mm கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இதுக்கான வேல்யூ 12. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 12 தான் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து இதுக்கான வேல்யூவும் 12 தான். சாரி, இன்ஃபேக்ட் அது ஆங்கிளாக கிடச்சிருக்கு. ஆங்கிள் கிடையாது, நமக்கு அது டிஸ்டன்ஸ் தானே. ஏதோ ஒன்று தப்பாக இருந்திருக்கு. இந்த லைன் வந்து ஹரிசாண்டலாக கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு இதோட ஹைட்டு தான் 12. தென் இதோட ஹைட்டை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதோட சென்டர்லேருந்து இது ஒரு ஃபேஸ் மாதிரி தானே. இதோட ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறோம். இதோட சென்டர்லேருந்து இந்த எட்ஜுக்கான டிஸ்டன்ஸ் 20. அப்போ டேரெக்டாக இதோட இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த ஃபேஸ்க்கான ஹைட் வந்து 20. ஸோ இன்ஃபேக்ட் அது ஆல்ரெடி 20 தான் இருக்குது. ஏன்னா இது கூட டேஞ்சண்டாக தான் அது கன்சிடர் ஆகிருக்கு. ஸோ இது தேவையில்லாத போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு போர்ஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது 20 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது இப்போ வெளியே வந்து இது மட்டும் தான் ப்ளூ கலர் இருக்குது. ட்ராக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இதோட ஹைட் என்ன, இதோட சைடில் எவ்வளோ லென்த்தாக போகுது அப்படின்னு நம்ம இன்னும் கொடுக்கல. அப்போ இதோட சைட் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் 40 ஓகே. பட் இங்கிருந்து அடுத்த இதோட சென்டர், அது இதோட எட்ஜிலிருந்து இந்த அவுட்டர் சென்டருக்கு 20, அதுக்கப்புறம் ஒரு 20 ரேடியஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 40 தான் இதோட சைஸ். அப்போது இந்த இடத்துல இருந்து அதோட சென்டருக்கு ஒரு 20, இங்கிருந்து இருக்குது. ஸோ 20 + 20 40 mm இன் டோட்டல். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய டீட்டெயிலிங் இவ்வளோ. ஸோ இது வரைக்கும் அப்படியே எக்ஸ்ட்ரூட் வெளியே ஸ்கெட்ச் விட்டு வெளியே வந்துக்கிறோம். ஸோ டோட்டலாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூடு மிட் லைனில் பண்ணுங்கள். எந்த ஸ்கெட்சாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்போவுமே ஃபஸ்ட்டாக பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரூடை டபுள் டைரக்ஷனல் பண்ணிப்போம். ஸோ தப்பு இல்லை. அப்போ இதோட எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ தூரம் போகணும்னா 40. ஏன் 40 அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட் தான் பார்த்தோம் ஆல்ரெடி, 12 + 16 + 12 அப்படின்ட்டு. ஸோ இதான் அந்த 40க்காக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு ஷேப் வந்து கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த ஒரு ஷேப் வந்து 2 பக்கம் தான் இருக்கும், நடுவில் மெட்டல் இருக்காது. அதே மாதிரி இந்த இடம்லாம் ரவுண்டாக இருக்கும், ரவுண்டாக நடுவில் ஒரு ஹோலும் போட்டிருப்பாங்க. அப்போது உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் மெட்டல் ரிமூவ் பண்ணக்கூடியது மட்டும்தான். இந்த மாதிரி சாலிட் காம்பனண்ட் எடுத்துட்டு மெட்டல் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத கான்செப்ட். இப்போ எனக்கு ஆக்சுவலி இது 2 பக்கம் வேணும். அதோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 12 நடுவில் ஒரு 16 mm கேப் இருக்குது. ஸோ இப்போ இந்த 16 mm இந்த ஃபேஸுக்கு வந்து அப்படியே அட்டாச் ஆகிருக்கு இல்லையா. அப்போ இந்த கட் எங்கே எடுக்கலாம்னா இந்த ஃபேஸில் செலக்ட் பண்ணி கட் எடுத்துடலாம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு 2Dயில் வச்சுட்டு இதுக்கான ஒரு கட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் எடுத்து இங்கிருந்து சும்மா ஒரு ரஃபாக ஒரு ரெக்டாங்கிளை போட்டுட்டு இதோட வேல்யூஸை கொடுத்துக்கலாம். இந்த எண்டில் இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் 12, தென் இதுக்கான டிஸ்டன்ஸ் 16, தென் அது இப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், இதுக்கான டிஸ்டன்ஸ் 12 தான் இருக்கும். ஏன்னா டோட்டலாக 40 இல்லையா, அதனால் இந்த 12 பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான். இது மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கட்டும், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. கட் எடுக்கிறதானே. இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு ஸ்ட்ரூட் கட்டு. ஸோ ஃபுல் லென்த்துக்கு ட்ராக் பண்ணி விட்ருவோம். ஸோ மொத்தமாக எனக்கு கட் ஆகிடுச்சு. ஆமாம் தான் எனக்கு இந்த மாதிரி 2 பீசஸ் கிடச்சி. ஸோ நடுவில் மெட்டல் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துலேயே அந்த ரவுண்ட் ஷேப் தான் வேணும், இங்கே எனக்கு மெட்டல் வேணும். அப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறது இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு நார்மல் வியூ. அப்போ ஆகும்போது ஒரு பெரிய சர்க்கிள், இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த எட்ஜ் மட்டும் நமக்கு வேண்டாம். அப்போ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து இந்த அவுட்டருக்கான ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளையும் இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணி டேஞ்சண்டாக கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த எட்ஜையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி டேஞ்சன்ட். ஸோ இதுக்கு இந்த இடத்துல டேஞ்சன்ட். ஸோ எனக்கு இந்த போர்ஷன் தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ அந்த போர்ஷன் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்கெட்ச் இருந்தாலே போதும். அப்போ இந்த சர்க்கிள் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா இப்படி கவர் பண்ணியிருக்கணும். சும்மா இந்த இடத்துல அவுட்டர் கவர் பண்ணுறதுக்காக ரஃபாக ஒரு பவுண்டரி மட்டும் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு எனக்கு மெட்டல் ரிமூவ் பண்ணாத ஏரியா இப்படி இதை எடுத்துக்கிட்டோம். இந்த அவுட்டர் தான் எனக்கு ரிமூவ் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் கட் தான் பண்ண போகிறோம். இது கூட சேர்த்து இந்த சர்க்கிளும் போட்டால் நமக்கு கன்வீனியன்ட் தானே. அப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், அதோட மெஷர்மெண்ட் என்னன்னா 16 அப்படின்றது வரும். 16 mm இன் டயாமீட்டர். ஓகே கொடுக்குறோம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். சரி, எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ கட் ஆகுது. ஓகே கொடுத்தா இந்த வேலை முடிஞ்சு. இதே கான்செப்டாக இங்கேயும் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸ்கெட்சு
நார்மல் வியூ. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு சர்க்கிளை போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலாக வச்சு நான் ஒரு சர்க்கிளை போட்டு, இந்த சர்க்கிள் எனக்கு ஆக்சுவலி எல்லா சைடும் டச் ஆகிருக்கும், டேஞ்சென்ட்டாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கிள் வந்து இந்த எட்ஜு கூட டேஞ்சென்ட்டு, அதே சர்க்கிள் இந்த எட்ஜ்லையும் டேஞ்சென்ட்டு, அதே சேம் சர்க்கிள் இந்த எட்ஜுக்கும் டேஞ்சென்ட். தென் ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 16 mm in diameter. ஒரு லைன் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸோ இதாவது அதுக்கான வேல்யூஸ். சேம் ப்ரொஃபைல் இதுலேயே வரும். ஸ்கெட்ச் விட்டு வெளியே போகிறோம், கட் எடுக்கிறோம். ஸோ இவ்வளோ 3D மாடல். ஓகே, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 4 ஸ்டெப் தான். ஸோ ப்ராப்பராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எல்லாமே கட் தான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் என்டையர் ஸ்கெட்ச். ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்தடுத்த ஸ்டேஷன் சொல்லணும், அடுத்தடுத்த டயக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.